அன்பான மக்களே, நம்மளோட விஜய் வந்து இன்னைக்கு மகாநதி ப்ரமோவில் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ்க் போட்டுட்டு வந்து காவேரியை வந்து பார்த்துருப்பாரு ஹாஸ்பிட்டலில். அப்போ காவேரி வந்து எப்படி நீங்கள் தலைமறைவாக இருக்கீங்களே, போலீஸ் எல்லாம் உங்களை தேடிட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அவர் மாஸ்க் போட்டுட்டு வந்து வந்திருப்பார் இல்லையா. நம்ம ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த ஃபோட்டோ. அதே மாதிரி நேற்றுக்கு பிக்சர் விட்டுருந்தாங்க இல்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கழுத்தில் ஒரு கருப்பு கலரில் ஒன்று போட்டிருக்காரு இல்லையா, அது மாஸ்க் தான். விஜய் வந்து தலைமறைவாக இருக்காரு, ஆனால் எல்லா இடத்துலையுமே அவர் மாஸ்க் போட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு வாட்ச் பண்ணுறாரு போல். வாட்ச் பண்ணி தான் வந்து நிவினுக்கும் குமரனுக்கும் வந்து அவர் வந்து சொல்லி இப்போ வெண்ணிலா எங்கே இருக்காளா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து மாஸ்க் போட்டுட்டு விஜய் வந்து இந்த மாதிரி இவங்களை குமரனை வினை சேர்த்துட்டு இந்த மாதிரி அவர் வந்து தேடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு அது தோணுதா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா மாஸ்க் போட்டுட்டு அவர் வந்து சுற்றிட்டு இருக்காரு. இதை வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது, சரிங்களா. அதனால் வந்து குமரனுக்கும் நிவினுக்கும் வந்து தெரியப்படுத்திட்டா அதை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் நடந்திருக்கு. இப்போ விஜய் இல்லாத இடத்துல வந்து பசுபதி கிட்ட வந்து நிவினு குமரன் வந்து பேசுறது, அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து, ஏன்னா குமரனும் நிவினும் விஜய் கிட்ட பேசுறது வந்து அவருக்கு தெரியாது இல்லையா பசுபதிக்கு, அந்த இதை நினச்சிட்டு அவர் வந்து சொல்கிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இன்னி மாஸ்கோடு தான் இருக்கார். அதனால் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மாஸ்க் போட்டுகிட்டே வந்து கண்டுபிடிப்பார். வெண்ணிலா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறது வரை அவர் மாஸ்க் போட்டுட்டு அவரே தான் கண்டுபிடிப்பார் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. சூப்பரான விஷயங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னே தோணுச்சு. இப்போ வந்து விஜய் வந்து மாஸ்க் போட்டு இருந்தால் இப்போ இந்த கரண்ட்டு ஃபோட்டோவில் இருக்கார் பார்த்தீங்களா, அப்போ இன்றைக்கி ப்ரொமோவையும் நம்ம பார்க்கும்போது அது ரெண்டே கனெக்ட் பண்ணோம்னா சரி. ஆனால் வந்து அவர், நான் நினச்சேன் விஜய் வந்து தலைமறைவாக இருக்காருன்னு சொல்லி காட்டிட்டு மிஸ் ஆயிடுவார், அதாவது வேறு ஷூட்டிங் போயிடுவார் அப்படின்னா. அப்படி கிடையாது. கரண்ட்டில் விஜய் வந்து எல்லா இதுலேயுமே இருக்கார், ஆனால் வந்து மாஸ்க் போட்டு வர்றாரு அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. சூப்பர் தான், அதுவும் நல்லாயிருக்கும். பசுபதியை பின்னாடி வாங்கணுன்னு குமுறுன்னு குமிரி உண்மையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக அது சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதுதான் வந்து நம்ம குமரன் கூட அடி வாங்கியிருக்கார் பார்த்தீங்களா, கன்னத்துலலாம் காயமாக இருக்கு இல்லையா, அது கூட விஜய்க்காக தான் அந்த மாதிரி போய் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு. அந்த இடத்துல பசுபதி சும்மா எப்படி இருப்பாருங்க, அவர் வில்லன் தானே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து அவரை அடிச்சிருப்பார், இவங்களும் அடிச்சிருப்பாங்க, அவரை அடி வாங்கியிருப்பார், இவங்களும் அடி வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான். சண்டைனா சட்டை கிளியத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி விஜய் மாஸ்க் போட்டுட்டு நிறைய சூப்பராக நிறைய விஷயங்கள் பண்ணுறாருங்க. அது எனக்கு பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். இன்றைக்கி கூட வந்து ப்ரொமோவிலே நமக்கு தெரிஞ்சிருச்சு, மாஸ்க் போட்டுட்டு தான் நிறைய இடத்துல அவர் வந்து சுற்றி உலாவி வர போகிறாரு அப்படின்னு. பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, சரிங்களா. சூப்பருங்க, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது. இந்த ட்ராக் இந்த மாதிரி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. வெண்ணிலா எங்கே இருக்காங்க, வெண்ணிலா முடியலை பின்னால் தூக்கிட்டு போய் வெண்ணிலாவை காணோம் அப்படின்னு சொல்கிறது கூட நம்ம பசுபதி தயங்க மாட்டார் இல்லையா, அந்த மாதிரி கூட கொண்டு வருவாங்க. அதனால் வந்து வெண்ணிலா இருக்கிற இடத்த, வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து பசுபதி கடத்தி கொண்டு போய் அவரோட இடத்துல வச்சுருப்பார் விஜய்க்கு தெரியாமல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து அவங்க வந்து கடத்திட்டு போயிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டுட்டு சுற்றுறாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம், சரிங்களா. நல்லாயிருக்கும்னு தோணுது. பயங்கரமாக போயிட்டுருக்கேங்க. எனக்கு இந்த மாஸ்க்கை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. பாரா, இந்த மாதிரியெல்லாம் வந்து யோசிச்சுருக்காங்களே டீம், நம்மளே யோசிக்கலையே அப்படின்ற மாதிரி இந்த டீம் அவங்க யோசிக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சூப்பரான விஷயம் யோசிச்சுருக்காங்க. எனக்கு இனிமேல் மகாநதி ட்ராக்கை வேறு மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது, சரிங்களா. விஜய் வந்து கரண்ட்டில் இருக்கார், எல்லா இடத்துலையுமே அவர் இருக்கிறாரு, ஆனால் பசுபதிக்கு தெரியாமல், போலீஸுக்கு தெரியாமல் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும்தான் இதுலேருந்து இருக்குது. பார்ப்போம், சரிங்களா. செம்மையாக போயிட்டுருக்குங்க, நல்லா போயிட்டுருக்கு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது. நான் நினச்சேன் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஜெயிலுக்கு போயிடுவார் அப்படின்லாம் நான் நினச்சேன். அது நடக்காது. விஜய் வந்து போலீஸ்க்குள்ளே ஜெயிலுக்கெலாம் போக மாட்டார், ஆனால் போலீஸ் தேடுவாங்க, ஆனால் வந்து அவர் சிக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சு போச்சு. ஏன் இவ்வளோ நாள் தலைமறைவாக இருந்தீங்க அப்படின்னு அப்போ பனிஷ்மெண்ட்டு கொடுப்பாங்க.
சும்மா ஏதாவது. ஆனால் அவர் ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டார். ஏன்னா குமரன், நிவின், கங்கை அது காவேரி இருக்கும்போது அவரை எப்படி உள்ளே விடுவாங்க, உள்ளே அனுப்ப மாட்டாங்க. அவங்க இருக்கும்போது விஜயை பார்த்துப்பாங்க அப்படிங்கிறத மாஸ்க் போட்டுட்டு என்னென்ன நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேங்க. சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் சரிங்களா. கையோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக்கை போடுங்க, மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. சூப்பருங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு.